எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா கன்றுக்குட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சினைமாடுகள் ஒரு சில சினைமாடுகள் வந்து இந்த மழைக்காலங்களில் தான் கன்று ஈன்றும், சரிங்களா? கன்று போடும். அந்த மாதிரி மழைக்காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் கன்றுக்குட்டிகள் போட்டுதுன்னா அந்த கன்றுக்குட்டிகளை எப்படி பாதுகாக்கிறது இறப்பு இல்லாமல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் மழை டைமில் ஒரு கன்றுக்குட்டி போட்டு அது இறந்து போச்சு. அதனால் சரி, இப்போ நிறைய பேர் வந்து கறவை மாடுகள் வச்சுருக்கிறதுனால கட்டாயமாக வந்து மழைக்காலங்களில் கன்று போட்டுதுன்னா அந்த டைமில் கன்றுக்குட்டி எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்காக எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து கறவை மாட்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கன்றுக்குட்டிகள் உங்கள் வீட்டில் போட்டுருந்துச்சுன்னா கட்டாயமாக இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கன்றுக்குட்டியை எடுத்தால் மட்டும்தான் எதிர்காலத்து பசுவை நம்ம உருவாக்க முடியும், சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்றுக்குட்டிகள் வந்து மழை காலத்தில் போட்டுச்சுன்னா நம்ம எப்படி பராமரிக்கணும்னா, கன்றுக்குட்டிகளுக்கு குளிரும் மழையும் ஆகாது. அதனால் வந்து நம்ம கன்றுக்குட்டியை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பராமரிக்க வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து சணல் சாக்கை கீழே போட்டு அதுக்கு மேலே வைக்கோலை பரப்பி அது மேலே நம்ம கன்றுக்குட்டிகளை படுக்க வைக்கணும். ஏன்னா அந்த டைமில் வந்து குளிரும் வந்து மழையும் கன்றுக்குட்டிக்கு ஆகவே ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, கட்டாயமாக வந்து கன்றுக்குட்டியை பராமரிக்கிற விஷயத்த நம்ம கையாளணும். நம்ம வந்து கொட்டகைக்குள்ளே வச்சுருந்தா கூட கொட்டகை இருக்குது, நம்ம வந்து அதில் குளிர் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து மழையும் குளிரும் கன்றுக்குட்டிக்கு ஆகாமல் நிறைய நோய் எல்லாமே அது வந்துடும், சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, கண்டிப்பாக வைக்கோலை பரப்பி தான் படுக்க வைக்கணும். அது மட்டும் இல்லை, கன்றுக்குட்டிகள் சாணம் போட்டுதுன்னா அது வந்து அந்த அறையிலே நிற்கும் ஒட்டிக்கிட்டு. அதை நம்ம என்ன பண்ணணும்னா, வைக்கோல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே வந்து கன்றுக்குட்டிகள் சாணி போட்டதும் அந்த இடத்துல அறையிலே ஒட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணலைன்னா அது வந்து அந்த வால்கிட்டலாம் ஒட்டிக்கிட்டு, ஏன்னா வந்து கன்றுக்குட்டியோட பாலை அது குடிக்கிறதுனால கட்டாயமாக வந்து அந்த பால் வாசனைக்கு நிறையா குட்டி குட்டி பூச்சி எல்லாமே வந்து மிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மிக்க ஆரம்பிச்சதுன்னா பின்னாடி வால் அந்த அறை எல்லாத்துலேயுமே வந்து புண்ணாகிறதுக்கெலாம் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி புண்ணாயிடுச்சினாலும் அதையும் நம்ம குணப்படுத்திக்கிட்டு அதையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது மழையும் ஈரமும் பனியும் இருக்கும்பொழுது என்ன ஆகுன்னா சீக்கிரமாக குணமாகாது. இதனாலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கன்றுக்குட்டி வளர்ப்பில் இது எல்லாத்தையும் நம்ம கட்டாயமாக கவனிக்கணும். அந்த மாதிரிலாம் கவனிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் கன்றுக்குட்டி வளர்ப்பை வந்து நல்ல முறையில் பண்ணி எந்த விதமான நோய் மூலயமா அதுக்கு வந்து இறப்பு ஏற்படாமல் நம்ம பராமரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கன்றுக்குட்டிகள் போட்ட 25வது நாள் வந்து பூச்சி மாத்திரை கொடுத்துட்டோன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாடோட வயிற்றில் இருக்கும்பொழுதே கன்றுக்குட்டிகளுக்கு வந்து பூச்சி இயற்கையாகவே இருக்கும். அதனால் நம்ம கன்றுக்குட்டி போட்டு 25 நாளில் பூச்சி மாத்திரை கொடுத்து அதை வந்து சாணம் வழியாக வெளியேற்றிடணும். அதன் பின் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு மாத வயதின்படி கன்றுக்குட்டிகளுக்கு பூச்சி மாத்திரைகள் கொடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோன்னா 2 வருடங்களில் ஒரு நல்ல கெடேரியை நம்ம உருவாக்கி எடுக்க முடியும். முக்கியமாக வந்து மழை பனியும் வந்து கன்றுக்குட்டிகளுக்கு ஆகவே ஆகாது. அதனால் கொட்டகையை வந்து ஈரப்பதம் இல்லாமல் குளிர்காற்று வீசாத நம்ம வந்து கவனமாக பராமரிக்கணும். இதுவே வெயில் காலங்களில் வந்து கன்று போட்டுதுன்னா நம்ம வந்து ஒரு பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப சுலபமான விஷயமாக இருக்கும். அதே சமயம் மழைக்காலங்களில் வந்து போட்டுதுன்னா கட்டாயமாக நம்மளோட கவனிப்பு நம்ம கொடுத்தே ஆகணும். நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவனித்தா மட்டும்தான் எதிர்கால பசுவை நம்மளால் நோய் நொடியின்றி உருவாக்க முடியும். நீங்கள் இதை முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்குங்க. இப்போ வந்து வருஷம் ஒரு கன்று ஈன்றணுங்கிறது தான் நம்மளோட மாடு வளர்ப்பில் முக்கியமான பகுதியாக இருக்கும். ஆனால் வந்து வெயில் டைமில் நம்ம செனை ஊசி போட்டோம்னா அது மழைக்காலங்களில் கன்றுக்குட்டிகள் போடும். அதுவே வந்து நம்ம மழைக்காலங்களில் செனை ஊசி போட்டோம்னா வெயில் காலங்களில் வந்து கன்றுக்குட்டிகள் போடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கறவை மாட்டை பால் கறந்துக்கிட்டு இருக்கும்போது பராமரிச்சுக்கிட்டு வரணும். இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடி ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க நம்ம வீடியோஸ் அனைத்தையும் பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கறவை மாடு வச்சுருக்கோன்னா A to Z கட்டாயமாக நம்ம கவனித்து பராமரித்தா மட்டும்தான் எதிர்கால பசுவை நம்ம உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ மாடு எல்லாமே விற்கிற விலையை பார்க்க போனோன்னா நம்மளால் வாங்கி பால் ஊற்றி சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயமாக இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் போகிற கன்றுக்குட்டியை நம்ம கரெக்டாக பராமரிப்பு பண்ணோன்னா எதிர்கால பசுவை நம்மளே அழகாக உருவாக்கிடலாம். இந்த காணொளி வந்து கறவை மாடு வச்சுக்கிற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.